மற்றவங்களாம் என்ன நினைக்கிறான்னா எஸ்சி மட்டும்தான் கீழ் சாதி, மற்றவங்க எல்லாம் மேல் சாதின்னு நினைக்கிறான். அது உண்மை இல்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் பிராமணர்கள் மட்டும்தான் உயர்ந்த சாதி, மற்ற எல்லாரும் கீழ் சாதி. இதுதான் அவனுடைய பார்வை. எல்லாரும் சூத்திரவாள் அப்படின்றான். அதுல இன்னொரு நுட்பமான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிராமணர்களில் கூட பிராமண பெண்கள் கீழ் சாதி. எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பேரும் 100% பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்மணிகள் சூத்திர சாதி. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனு தர்மத்தில் இருக்கு. மனுன்னு ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் உருவாக்கின ஒரு சட்ட தொகுப்பு, அதுதான் இந்து தர்மத்திற்கான அடிப்படை சட்டம் என்று அன்றைய மன்னர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார்கள். நாம் சொல்ற வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள், பாண்டிய மாமன்னர்கள், சோழ மாமன்னர்கள், சேர மாமன்னர்கள், இவர்கள்லாம் ஒரு காலத்தில் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற மந்திரம்தான் வேதம், அவன் ஓதுகிற வேதத்தால் தான் நாம் வாழ்கிறோம் என்று நம்பி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய சொன்னார்களோ அதையெல்லாம் செய்தார்கள்.